ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம். ஷாப்பிங் ஹால்னால் நான் வந்து சும்மா மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். அந்த ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம். இதுதான் நான் ஷாப்பிங் பண்ணது. என்னெல்லாம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சும்மா இது வந்து சும்மா கம்மல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த கம்மலெல்லாம் வந்து டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சும்மா அப்படி வச்சு கொடுப்பாங்க. நான் அதை வந்து இப்படி மடக்கி தனியாக வச்சுட்டேன். இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. ஃபஸ்ட்டு வந்து கார்னியர் ஸ்கின் ஆக்டிவோட ஃபேஸ் மாஸ்க் வாங்கியிருக்கேன். இது வந்து கார்னியர் ஸ்கின் ஆக்டிவ் விட்டமின் சி க்ளோ பூஸ்டர். இது வந்து கிளைசரின் விட்டமின் சி. அப்போ வந்து இது வந்து 5% இதில் இருக்குது. வந்து ஸ்கின் வந்து க்ளோ ஆகிறதுக்காக இது போட்டுக்கலாம். இது நானும் ஃபஸ்ட் டைம் தான், இப்போ ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். இது வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இல்லை 2 இடம் வாங்கியிருக்கேன். சரி, எனக்கு யூஸ் பண்ணும்போது என் ஹஸ்பண்ட் கேட்டால் அவங்களுக்கு ஒன்று போட்டு விடலான்ட்டு 2 இடம் வாங்கியிருக்கேன். இது 2 வாங்கியிருக்கேன். அப்புறமா சார்கோல் பிளாக் சுகர் பீல் ஆஃப் அது ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து சார்கோல் வந்து நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு பிடிக்கும். அதை வந்து அப்படியே பீல் பண்ணுறது ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்கும். அதுக்காக வாங்கியிருக்கேன். டீப் போர் க்ளீன் ஈஸி பீல் மாஸ்க் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதனால் இது வாங்கியிருக்கேன். எனக்கு குட்டி குட்டியாக அந்த ஒயிட் ஹெட்ஸ் வரும், பிளாக் ஹெட்ஸ் இருக்காது. மேக்ஸிமம் ஒயிட் ஹெட்ஸ் நிறைய இருக்கும். அதனால் வந்து அது வாங்கியிருக்கேன். அப்புறமா நான் சும்மா இப்படி தான் எப்போவும் சுற்றுவேன். ஹேரை வந்து கட்டவே மாட்டேன். சரி, இப்போ வந்து இந்தியா வந்து போகிற பிளான் இருக்குது. அதனால் இந்த ஹேர் பின் வாங்கியிருக்கேன். சரி, ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா இந்த மாதிரி அப்போ கூட தலையை விரித்து தான் விடுவேன். இந்த மாதிரி அப்படி இதில் 2 அந்த மாதிரி குத்துவேன். அதனால் இது யூஸ் பண்ணதுக்காக வாங்கியிருக்கேன். என்னோட இந்த கிளிப்பெல்லாம் குத்தினா எனக்கு அப்படியே தலைவலி வந்துடும். அதுக்காகவே குத்த மாட்டேன். இது ஒன்று. இன்னொரு ஹேர் கிளிப்பு. இது வந்து ஒன்றா இருந்துச்சு, பட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்துச்சு. கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்துச்சு. அதனால் இது வாங்கியிருக்கேன். இதுவும் வாங்கியிருக்கேன். வேறு வந்து இந்த ஹேர் கிளிப் வாங்கியிருந்தேன். இது நல்லா இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குது பாருங்க. அதனால் இது வாங்கியிருக்கேன். இது வந்து சும்மா அப்படி ஏதாவது ட்ரெடிஷ்னலாக கிளம்புறப்ப இங்கே வச்சுக்க, அது ட்ரெடிஷ்னலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடுறப்பவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃப்ராக் அந்த மாதிரிலாம் போடுறப்ப இது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். இது வாங்கியிருக்கேன். அப்புறம் அதான் இப்போ நான் புதுசாக மூக்கு குத்தியிருக்கேன்ல, இது வந்து கோல்டு அண்ட் டைமண்ட் ஸ்டோன் வச்சது. இது ஆக்சுவலி வந்து இது வந்து ஆர்டிஃபிஷியல் தான். இது வந்து கோல்டு கிடையாது. இது வந்து டைட்டானியம்னு ஒரு மெட்டல். இதில் வந்து டிஃப்ரெண்ட் இது கொடுத்துருந்தாங்க. இது பாருங்கள், தெரியுதான்னு தெரியல. பட் இதில் வந்து ஃப்ளவர் ஸ்டாரு, அப்புறமா வந்து ஐஸ் ப்ளூ கலரில் ஒரு ஸ்டோன் வச்சுது, அப்புறம் ரிங் அந்த மாதிரி மாற்றிக்கலாண்டி. இப்போ ரொம்ப பெயினாக இருக்குது, அதனால் இப்போ இதெல்லாம் ட்ரை பண்ண மாட்டேன். பட் வந்து அப்போ ட்ரை பண்ணிக்கலாண்டி இது ஒன்று வாங்கினேன். இதுவும் சேலில் இருந்துச்சு, அதனால் வாங்கியிருக்கேன். இது வந்து கல்யாண நாள் வந்துச்சு எங்களுக்கு. 6th இயர் வெட்டிங் ஆனிவர்சரி வந்துச்சு. அதுக்கு இங்கெல்லாம் நம்ம சாரீ, ஊரில் இருந்தால் சாரீ, பட்டு சாரீ அதெல்லாம் வாங்கலாம். இங்கே வந்து அந்த ஆப்ஷன்ஸ்லாம் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ மூக்கு குத்தினேன். அப்புறம் உனக்கு எதாவது வாங்கிக்கோன்னு சொன்னாங்க என் ஹஸ்பண்ட். அப்போ சரி, இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ் ஏதாவது வாங்கிப்பேன், ஏதாவது சேலில் இருந்தால் பார்த்து வாங்கிக்கலான்ட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். அப்புறமா 2 லிப்ஸ்டிக் வாங்கியிருக்கேன் ஈடாக்ஸில். இது வந்து பெர்ரி லையர் அப்படிங்கிற ஒரு ஷேடு. இந்த ஷேடு இது மேக்ஸிமம் நம்ம இந்தியன் டோனுக்கு வந்து நல்லா செட் ஆகும். ரெட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி ஆரஞ்சு இல்லாமல் ஒரு ஷேடு. நான் ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமா இப்போ இந்த ஷேடு எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. பிரிட்டி லையர் அப்படிங்கிற ஒரு ஷேடு. அப்புறமா இனி ஒரு இதுவும் வாங்கியிருக்கேன். அப்சல்யூட்லி கார்ஜியஸ் அப்படிங்கிற இன்னொரு ஷேடு வாங்கியிருக்கேன். அதுவும் ஈடாக்ஸ் பிராண்டோட தான். அப்புறம் எனக்கு வந்து பெருசாக வாங்குறத விட இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ் வாங்குறது ரொம்ப பிடிக்கும். நெயில் பாலிஷை வந்து நான் ஃபஸ்ட்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் வந்து நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் தான் யூஸ் பண்ணுவேன். இது ஒரு கலர் வாங்கியிருக்கேன். இதுவும் வந்து ஜெல் நெயில் கலர் அப்படின்னு இருக்குது. இது வந்து ஒரு ஆரஞ்சில் ஒரு செங்கல் கலர்னு சொல்லுவோம்ல அந்த கலர்.
அதுக்கப்புறமா இன்னொன்று வந்து இந்த கலர், இதுவுமே ஒரு மாதிரி ஒரு நியூட் கலர் தான், அதனால் இது வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி நியூட் கலர்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு பிரைட் கலர் ஒன்று இருக்குது, அதுவும் வாங்கியிருக்கேன். இந்த இது ஒரு பிரைட் கலர், இது வந்து ஒரு மாதிரி செர்ரி கலரில் இருந்துச்சு, அதான் அந்த லிப்ஸ்டிக்கோட கலரில் இருந்து. ஓகே ட்ரை பண்ணலாம் இந்த வாட்டி அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன். ப்ளம் கலரில் இருக்குது, ஸ்வீட் ப்ளம் இதோட நெய்மே. இது வந்து மேக்ஸோடது, மேக்ஸ் மிராக்கிள் பியூர்ங்கிற இதில் இது ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறம் இது வந்து ஸ்கின் கிளாஸ் ஹைட்ரேட்டிங் சீரம். இது வந்து அவங்க என் ஹஸ்பண்ட்க்கு ஸ்கின்னு ரொம்ப ட்ரையாக இருக்கும், அதனால் அவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு வாங்கியிருக்கேன். பட் அவங்க யூஸ் பண்ணாட்டா இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி வந்து இது குட்டி, இது வந்து ஒரு டெஸ்டர் மாதிரி. இது வாங்கி பார்த்து இது செட் ஆகிடுச்சுன்னா பெருசு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காசு வேஸ்ட் ஆகும்ல, அதனால குட்டியாக வாங்கி ஃபஸ்ட்டு செட் ஆகுமான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு இது வாங்கியிருக்கேன். நான் வந்து ஸ்கின் கேர்லாம் பண்ணுறதே இல்லை, எப்போவாவது ஒரு வாட்டி தான் பண்ணுவேன். ஆனால் அதெல்லாம் வாங்கி வச்சுப்பேன், என்றைக்கா ஒரு நாள் எனக்கா தோணுச்சுன்னா பண்ணுவேன். அப்புறமா இந்த மாதிரி கையில் போடக்கூடிய இது வாங்கியிருக்கேன். இது வந்து சும்மா இந்த வாட்ச் கூட அப்படி இல்லை, சிம்பிளாக கையில் போட்டுக்க நல்லாயிருக்கும். இதுவும் வந்து சேலில் இருந்துச்சு, அதனால் வாங்கினேன். இது வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு இது ஒரு டைல்ஸ் கலர் மாதிரி இருக்குது, அதனால் அது வாங்கினேன். இப்படி போட்டுக்கலாம். இது சும்மா ஒரு மாதிரி கோல்டு ரிங்ஸாக வச்சு இது ஒரு டைல்ஸ் இந்த மாதிரி. இன்னொன்று வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இது வந்து மூணுன்னும் சேர்த்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து இது வந்து அது வந்து டைல்ஸ் கலரில் இருக்குது, இது வந்து ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கலர். அப்புறம் இனி ஒன்று இருக்குது, அது வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலர். எனக்கு இந்த மாதிரி பிடிக்கும், அதனால் வாங்கியிருக்கேன். எப்போவாது இந்த மாதிரி சேலில் இருக்கப்போ எனக்கு பிடிச்சது வாங்கிப்பேன். சம்டைம் ஊருக்கு போனேன் அப்படின்னா யாருக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் கொடுப்பேன். அப்புறம் ஒரு ரிங், இந்த ரிங் ரொம்ப நாள் பார்த்துட்டு இருந்தேன். பட் அது வந்து இது மாதிரி ஃபஸ்ட்டு இன்னொன்று யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அது தொலைஞ்சிருச்சு. அப்புறம் சரி இது வந்து பார்த்துட்டே இருந்தேன், சேலில் எப்போ வரும் அப்படின்னு பார்த்து வாங்கியிருக்கேன். ரிங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து சில்வர் ரிங், ஒன்று போட்டால் போதும், அப்படியே கை நல்லாயிருக்கும். நம்ம ட்ரெடிஷ்னல் இல்லாமல் அந்த சில்வர் கலர் சாரீ அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரிங் பேர் பண்ணிக்கலாம். ஒன்று போட்டாலே அப்படி கை ஃபுல்லான மாதிரி இருக்கும். கோல்டு ரிங்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் யார் போடுறாங்க இப்போ? இந்த மாதிரி தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட ஷாப்பிங் ஹால் முடிஞ்சிருச்சு. இது மாதிரி நான் எப்போவாது இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணுறப்ப உங்களுக்கு எல்லாம் காட்டுறேன். ஆக்சுவலி நான் வந்து லிப்ஸ்டிக் வந்து நிறைய வந்து கலெக்ஷனே வச்சுருக்கேன். அது ஒரு நாள் வந்து நம்ம இந்த ஷேடெல்லாம் போட்டு ட்ரை பண்ணி அதை வந்து பார்க்கலாம், அது ஒரு வீடியோ பண்ணலாம். இந்த ஷாப்பிங் ஹால் இதோட முடிஞ்சுது. இன்னொரு வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். பாய்.